மக்களிடம் வாயால் பேசும்போது நீங்க போடுற ரீல்ஸ் என்னாலதான், நாங்க ரீல்ஸ் போடுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கிறோம், உங்க வாழ்க்கையில ரீல்ஸ் வந்திருக்கு, ரைட், ஓகே. ரியல் ரீல்ஸ் ஓகே. ரியல் ரியல் எப்போ வந்ததுன்னா, நீங்க எலெக்ஷன் கமிஷன் தேர்தலை அறிவிச்ச பிறகு 4ல் 1 பகுதியாக இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு கோடி பேருக்கு, பெண்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று ஒரு கவர்ச்சி வாக்குறுதி கொடுத்திருக்கீங்க. இந்த வாக்குறுதி நிறைவேறும் போது நவம்பர் 14 தாண்டும். போன தடவை நீங்க சொன்ன தேர்தல் வாக்குறுதியில எவ்வளவு வந்திருக்கு, எவ்வளவு போயிருக்குன்ற ஆய்வு தனி. அதனால கற்பூரி தாகூரனுடைய பெயரை சொல்லி அந்த சாதிகளுக்கான மக்களுக்கு நாங்கள் தான் என்று சொல்லுகின்ற அதே நேரத்தில் எங்க கொண்டு வந்து நிற்கிறாருன்னு சொன்னா, ராஷ்டிரிய ஜனதா தளத்துக்கு ஆப்போசிட்டாக இருந்த ஒரு குரூப்புக்கும் இடையிருந்த அந்த போலீஸ் வழக்குகள், அந்த வழக்குகள் மூலமா ஒரு ஜங்கிள் ராஜ் இருந்தது என்று வரலாற்றில் உண்மை. ஆனால் அந்த உண்மைக்கு அடுத்தது என்ன? இப்ப பீகார்ல நடக்கிற ராஜ்யம் யாருது? இப்ப பீகார்ல நீங்க போட்டிருக்கக்கூடிய குற்ற வழக்குகள் நிதிஷ்குமார் டம்மியா வைத்துக் கொண்டு பிஜேபி ஆட்கள் செய்யக்கூடிய வன்முறை வழக்குகள் மட்டும் எவ்வளவு இருக்குன்ற புள்ளி விவரம் வெளியே வந்திருக்கு. அதனால நிர்வாகத்தை கையில வச்சுக்கிட்டு ஒரு போலி ராஜ்யத்தை ஜனநாயக ரீதியாக சொல்லுவது போல் மோடி சொல்றாரே ஒழிய, அங்க ஜங்கிள் ராஜ் இப்போதும் நடந்து கொண்டிருக்கிறது. நடத்துற ஜங்கிள் குரூப் வேற.